வேண்டாம் வேண்டாம் நந்தி தேவரே, இப்பொழுது கௌரி புத்திரன் அருகில் செல்வது உசிதமாக இருக்காது. இப்பொழுதுதான் முதன்முறையாக நீ ஒரு நல்ல வார்த்தை கூறியிருக்கிறாய். நாம் இருவரும் திரும்பி செல்வதுதான் நல்லது. வாருங்கள், சீக்கிரம் சென்று விடலாம். இல்லை என்றால் கௌரி புத்திரன் கோபம் நம் இருவரையும் கண்டதும் மிக அதிகமாகிவிடும். வாருங்கள். வணங்குகிறோம். கணேசரின் மூல அவதாரமான கௌரிபுத்திரன் கணேசனுக்கு இந்த மொஹத்கட்டின் வணக்கங்கள். மொஹத்கட், நம் இருவருமே சமம்தான். ஒரே வயதுதான். ஒருவரை ஒருவர் வணங்கிக் கொள்ள அவசியமில்லை. அன்புதான் தேவை. வணக்கமும் ஆசீர்வாதமும் சம்பந்தப்பட்ட விஷயம் நம் இருவருக்குள் தேவையில்லை. உண்மைதான், நாம் இருவரும் வணக்கத்திற்குரியவர்கள். நம் தாய் தந்தை முழுப்புற ஸ்ரீ மா கணேசர் தான். இருந்தும் தங்களுக்கு இன்று அப்படி என்ன கவலை? உனக்கும் என் கவலை தெரிந்து விட்டதா என்ன? தெரியாமல் எப்படி இருக்கும்? நம் இருவரும் சமம் தானே? மொஹத்கட், நான் உன்னை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னை பற்றியா? ஆம், நாம் இருவரும் ஒன்றாக இருந்து வேடிக்கை விளையாட்டில் ஈடுபட்டால் மூலப்புற ஸ்ரீ மா கணேசரின் பக்தர்கள் தங்கள் பக்தியை பற்றி சர்ச்சை செய்கிறார்கள். துஷ்ட சக்திகள் பக்தியின் மார்க்கத்தில் நுழைய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் உன்னாலும் தாய் அதிதியை விட்டு பிரிந்து செல்ல முடியாது. என்னாலும் என் தாய் பார்வதியை விட்டு பிரிய முடியாது. நீ கைலாயத்திலும் இருக்க முடியாது, நான் அதிதி ஆசிரமத்திலும் இருக்க முடியாது. என்னோட யோசித்து என்ன பிரயோஜனம் கௌரிபுத்ரா? நாம் வெறும் தூதுவர்கள் தானே. மூலப்புற ஸ்ரீ மா கணேசரின் எண்ணத்தின் சக்தி தான் நாம் இருவரையும் வழி நடத்துகிறது. உண்மையான வாக்கு. அதனால் தான் நாம் இருவரும் விலகி இருந்தாலும் மூலப்புற ஸ்ரீ மா கணேசரின் எண்ணம் மற்றும் ஆணைக்கு கட்டுப்பட்டு லோகத்தில் உள்ளவர்களின் நன்மைக்காக நாம் கடமையை செய்கிறோம். அப்படி அன்போடு இருப்பதனால்தான் நம் சுக்ராச்சாரியர் ஆசிரமத்தில் சிலையாக இருக்கும் கும்ராக்ஷ், ஜகன், தனு ஆகியோரின் பக்தியை சதாச்சாரத்தை பின்பற்றுவதாக கூறியதால் முக்தி அளித்து விட்டேன். நீ அந்த அசுரர்களின் வாக்கை நம்பி முக்தி அளித்திருக்க கூடாது மொஹத்கட். நான் நம்புவதற்கு பக்த அரசன் தயாசுரன் தான் காரணம். நீ கூறியதாக கூறிதான் அவர் என்னிடம் வந்தார். இருந்தும் நீ கவலைப்படாமல் இரு கௌரிபுத்ரா. அவர்கள் மூவரும் எனக்கு அளித்த வாக்கை மீறினார்கள் என்றால் நான் அவர்களை வழக்கம் போல பாதாள லோகத்திற்கு மீண்டும் அனுப்பி விடுவேன். மொஹத்கட், வணங்குகிறேன் தாயே பார்வதி. உன் தாயிடம் அனுமதி பெற்றுதான் கைலாயம் வந்தாயா? இல்லை தாயே. கௌரிபுத்ரா, இப்பொழுது என் மொஹத்கட் அவதாரத்தின் எண்ணம் முடிவடைந்து விட்டதல்லவா? என் மனம் கோருகிறது இப்பொழுது நான் முழுப்பொருள் மா கணேசரின் ஜோதியில் கலக்க வேண்டும் என்று. ஒருபோதும் முடியாது. உன் தாயின் மனதை வேதனைப்படுத்துவதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. உன் அவதாரத்தின் வேலை முடிந்தாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, அதன் முடிவை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தான் செய்வார். கௌரிபுத்திரனுக்கு அதிகாரம் கிடையாது. நீ உடனே அதிதியின் ஆசிரமத்திற்கு திரும்பிச் செல். உன் தாய் உன்னை காணாமல் தவித்துக் கொண்டிருப்பாள். அப்படியே ஆகட்டும் தாயே. மொஹத்கட், கும்ராக்ஷ், ஜகன், தனு அவதாரம் முடியாமல் உன்னுடைய அவதாரத்தின் வேலை முழுமையாக முடிவடையாது. மகனி, கௌரிபுத்ரா, உன்னுடைய வருத்தமும் வேதனையும் எனக்கு புரிகிறது. நீ விருப்பப்படும் போது மொஹத்கட்டை பார்ப்பதற்கு அதிதியின் ஆசிரமத்திற்கு செல். ஆனால் போகும் முன் என் அனுமதி பெற்று செல். உங்களுக்கு நன்றி தாயே. உங்கள் அன்பிற்கு நன்றி. உங்கள் உணர்ச்சிக்கு நன்றி. வா, உனக்காக நான் சுவையான மோதகம் செய்து வைத்திருக்கிறேன். தாயே, நீங்கள் செல்லுங்கள். நான் உங்கள் பின்னாலேயே வருகிறேன். அதிக நேரம் எடுக்கக்கூடாது. நீ வரும் வரை நானும் எதுவும் உண்ண மாட்டேன். நான் சீக்கிரமே வந்து விடுகிறேன் தாயே. மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் எண்ணப்படி சூரிய தேவன் இதுவரை கைலாயம் வந்திருக்க வேண்டுமே. எங்கே? அது உண்மைதான். தாய் மகனின் அன்புக்கு இடையில் வருவது உசிதமான காரியம் இல்லைதான். நான் தங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் சூரிய தேவா. பார்வையை இழந்த பிராமணன் சதாசிவனின் மகள் சுலோச்சனா தங்களின் பரம பக்தை. அவள் பக்தியில் மனம் மகிழ்ந்து தங்கள் கைலாயம் வந்திருக்கிறீர்கள். ஆம் மங்களமூர்த்தி, சுலக்ஷனாவின் பக்தி அனைவரும் அறிந்த விஷயம்தானே. இப்பொழுது அவள் பக்தி முழுமை பெற்று விட்டது. இருந்தும் தங்களால் முடிவு செய்ய முடியவில்லை சுலக்ஷனாவின் பக்திக்கு பதிலாக எதை தர வேண்டும் என்று. ஆம் கௌரிபுத்ரா,
ஏனென்றால் சுலோக்ஷனாவுக்கு கருணை காட்டும் அதிகாரம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி விதியின் வினை பயனின்படி ஸ்ரீ மகா கணேசருக்கு மட்டும்தான். அந்த விஷயம் எனக்கும் தெரியும். தாங்கள் கவலையின்றி இருங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் எண்ணத்தை நிறைவேற்றுவது எங்கள் அனைவரின் கடமையாகும். உங்கள் பக்தியை எங்கள் பக்தியாக ஏற்றுக்கொண்டு நான் சீக்கிரமே சுலோக்ஷனாவுக்கும் அவள் தந்தைக்கும் கருணை காட்டுகிறேன். மங்களமூர்த்தி, இப்பொழுது தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் சூரியதேவா. இல்லை என்றால் என் தாய்க்கு அளித்த வாக்கை நான் மீறியதாகிவிடும். என் தாய்க்கு அளித்த வாக்கையும் நான் மீற மாட்டேன். அதே போல் சுலோக்ஷனாவிற்கு உதவுவேன் என்று உங்களுக்கு அளித்த வாக்கையும் மீற மாட்டேன். அம்மாடி அம்மாடி சுலோச்சனா, இது வரேன்பா. இன்னைக்கு என்னமோ உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் போல இருக்கு. அம்மாடி, என்னைக்கு நம்ம 2 பேரையும் உங்க அம்மா விட்டுட்டு போனாலோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ உங்க அப்பாவுக்காக இப்படி கஷ்டப்படுறியம்மா. வீடு வீடா போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து என்ன காப்பாத்திட்டு வரியம்மா. வீட்டு வேலையெல்லாம் நீயே பாத்துக்கிறியம்மா. இந்த ஜென்மத்துல நான் உனக்கு எப்படி கைமாறு செய்ய போறேம்மா? இல்லப்பா, நீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அப்பாக்கு சேவை செய்யறது ஒரு பொண்ணோட கடமை தானப்பா. ஓம் கங்கணபதியே நம. ஓம் கம் கணபதியே நம. ஓம் கங்கணபதியே நம. நண்பா சதாசிவா, நான் யாருன்னு தெரியுதா உனக்கு? நீ ஸ்லோச்சனா இல்ல? அம்மாடி ஸ்லோச்சனா, நீ அப்ப ரொம்ப சின்ன குழந்தை. அப்ப நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து குடும்பம், உறவு எல்லாத்தையும் சுத்தமா உதறி தள்ளிட்டு சாமியாரா போயிடலான்னு முடிவு பண்ணோம். இந்த சதாசிவம் கடைசி நேரத்தில் மனசு மாறி குடும்ப வாழ்க்கைக்கே திரும்ப வந்துட்டான். ஆனா நான் வரல. என்ன சதாசிவம், இப்போவாவது நான் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? நான் உன்னோட சின்ன வயசு நண்பன் பகீரதன். பகீரதன்? என் நண்பன் பகீரதனா? பகீரதனா? பகீரதா? பகீரதா, நீ சொன்னது உண்மைதான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பகீரதா. நீ சாமியார் ஆகிட்ட. ஆனா நான் மனைவியை இழந்து, கண் பார்வையை இழந்து, இந்த சுலோச்சனா தான் என்னை காப்பாத்திட்டு வரா. கடவுள் என்ன ரொம்ப சோதிக்கிறாரு பகீரதா, ரொம்ப சோதிக்கிறாரு. என் பொண்ணு நான் காப்பாத்துறதுக்கு பதிலா என்ன என் பொண்ணு காப்பாத்திட்டு வரா. அப்பா, பகீரத மாமா இப்பதான் வந்திருக்காரு. அவரு இப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும்பா. நான் போய் அவருக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். பகீரதா, இத்தனை வருஷம் கழிச்சு உனக்கு என் ஞாபகம் வந்திருக்கு. இது அந்த கடவுளே என் பக்கத்துல வந்த மாதிரி இருக்கு. வா, உட்கார் உட்கார். பகீரதா, நல்ல சந்தர்ப்பத்துல தான் பகீரத நீ மாமா, என்ன பார்க்க வந்திருக்க. இப்ப எதுவும் இல்ல. சாயந்தரமாதான் நான் ஊருக்குள்ள போய் என்னால
நிலைமையை புரிஞ்சுக்க முடியுதம்மா. உங்க கஷ்டம் எல்லாம் தீரணும்னா ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை பண்ணுங்க. அவர் தீராத வினையெல்லாம் கூட தீர்த்து வச்சிருவாரம்மா. இது சிந்தாமணி ஸ்ரீ கணேசரோட சிலம்மா. உண்மையான மனசோட இதுக்கு பூஜை பண்ணு. இவர் நிச்சயமா உன் துன்பத்தை தீர்த்து வைப்பாரு. ஆனா பகிர்ந்த மாமா, இப்போ நான் ஆராதிச்சிட்டு வர தெய்வம் நான் கொடுக்கறது யாருன்னு நினைச்சம்மா. இவரோட விருப்பப்படிதான் இந்த சராசரமே நடந்துகிட்டு வருது. இவரே எனக்கு தரிசனம் தந்து என்கிட்ட சொன்னாரு. என்ன சதாசிவம் பொண்ணு சுலோச்சனா கிட்ட கொடுன்னு சொன்னாரு. பகீரதா, என்ன சொல்ற நீ? நான் சொல்றது உண்மைதான் சதாசிவம். ஸ்ரீ கணேசருக்கு கருணை அதிகம். பக்தியோட இருக்கிறவங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டார். இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் மறுபடியும் இமாலயத்துக்கு போறேன். ஸ்லோச்சனா, உண்மையான மனசோட இவரை ஆராதனை செஞ்சுக்கிட்டே வா. வீட்டில் இவரை வச்சு தினம் பூஜை பண்ணிக்கிட்டே வா. இந்த அம்மா வாங்கிக்கம்மா. ஓம் கங் கணபதியே நம. கணேசன் கணேசன் கணேசன், அவன் பெயரை கேட்கவே நான் விரும்பவில்லை. எதிரியை புகழ்ந்த இருவரும் அசுர இனத்திற்கே கேவலத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தந்தையே? உண்மையைத்தான் கூறுகின்றேன். கணேசன் நமது எதிரி. நமக்கு முகத்கட் ஸ்ரீ கணேசரிடம் அனுபவம் இருக்கின்றதே. அவர் கருணையால் தான் நாம் இன்னும் உயிரோடு இருக்கின்றோம். அவர் நினைத்தால் கண நேரத்தில் நம்மை அழித்து விடுவார். ஆம் தந்தையே, ஆம். நம் முகக்கட் ஸ்ரீ கணேசருக்கு அளித்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். நம் முகக்கட் கணேசரிடம் அன்போடு பண்போடு பணிவோடும் நடந்து கொள்வதுதான் நமக்கு நல்லது. வாயை மூடு. அந்த வார்த்தைகள் நம் வாழ்வை வீணாக்கிவிடும். நாம் பாதாளவாசி அசுரர்கள். பக்தி, அன்பு, நட்பு, சதாச்சாரத்தின் பாதையில் சென்றால் நம் அசுர இனத்திற்கே களங்கம் ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் செய்வதற்காகவா நாம் பூலோகத்திற்கு வந்தோம்? அவனை யமலோகத்திற்கு அனுப்புவதுதான் நமக்கு இருக்கும் ஒரே கடமை. முடியாது. என்னால் இந்த காரியத்தில் எதுவும் செய்ய முடியாது. நீங்களும் ஏதாவது செய்வதாக இருந்தால் யோசித்து செய்யுங்கள். நீங்கள் இருவரும் உங்கள் தந்தையை எதிர்த்து பேசும் அளவிற்கு வந்துவிட்டீர்களா? இதோ உங்கள் தவறுக்கு தண்டனை தருகின்றேன். நிறுத்து கும்ராஜ், நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது. மகோத்கட் ஸ்ரீ கணேசருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. எனக்கு கடமையை பற்றி பாடம் நடத்தாதீர்கள் அசுரகுரு. அசுரகுருவாக இருந்தும் தாங்கள் அசுர இனத்திற்கே துரோகம் விளைவிக்கிறீர்கள். நான் உங்களுக்கு தண்டனை தருகிறேன், பாருங்கள். துஷ்ட தும்ராஜ், முகக்கட்டின் கோபம் அதிகமாகி விட்டது போல இருக்கிறது. இதற்கு மேலும் நாம் யோசிக்காமல் சீக்கிரமே அவரை ஆராதித்து மகிழ்வித்தால் தான் நாம் பிழைத்திருக்க முடியும். அவசியம் செய்வோம் சகோதரா. ஓம் கங் கணபதியே நம. 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 ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. வணங்குகிறேன் முகத்கட் ஸ்ரீ கணேசா. ஓம் கங் கணபதியே நம. 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 ஓம் கங் கணபதியே நம.
என்ன யோசனை கௌரிபுத்ரா? யோசிக்கவில்லை தாயே. என் தரிசனத்திற்காக பக்தியில் ஆழ்ந்திருக்கும் ஒருவரின் குரலை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். யாரது மகனே? இது பக்தியிலும் உயர்ந்த பக்தி தாயே. இவர் சிறிது காலமாகத்தான் என் ஆராதனையை ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் எனக்கு என்னமோ ஜென்ம ஜென்மமாக அவர்கள் என்னை ஆராதிப்பது போல் இருக்கிறது. அப்படி என்றால் உன் மீது பக்தியில் ஆழ்ந்திருப்பது ஒரு பெண்ணா? பெண்ணுக்கும் ஆணுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது தாயே? மூலப்பொருளால் படைக்கப்பட்ட ஆத்மாக்கள் அனைத்துமே சமமான ஒன்றுதானே தாயே? பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உன்னுடைய பக்தர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இது சந்தோஷத்திற்குரிய விஷயம் தானே தாயே. சங்கடங்கள் நீங்கி மங்களங்கள் வருகின்றன. தாயே, நீங்களும் தந்தை சிவனும் வேண்டுவது என்ன? மங்களம் தானே. இதில் என்னுடைய பங்கு எதுவும் இல்லை. குருவின் ஞானம், தாயின் பாடம், தந்தையின் முறையை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்பொழுதும் எதிலும் தடையே வராது. உண்மைதான் தாயே. நானும் அந்த பக்திக்கு உண்டான பலனை சீக்கிரம் தர வேண்டும். அதுதான் யாரென்று கேட்கிறேன். சற்று பொறுத்திருங்கள் தாயே. இந்த பக்திக்கு நான் பலனை கொடுக்கும் பொழுது அவர்கள் யார் என்று தாங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள். ஓம் கங்கணபதியே நம. ஓம் கங்கணபதியே ஏன் இப்படி ஆச்சரியமாக தவத்தில் இருக்கும் அவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தயாசுரா? ஏதாவது கூறுங்கள். மூலப்புரோஷிமா கணேசரின் கருணையினால் பயாசுரன் என்ற பெயர் போய் தயாசுரன் என்று மாறிவிட்டீர்கள். பிறகு எதற்காக இன்னமும் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் தயாசுரா? பிரபு மொகத்கட், தங்கள் தாயின் கோபத்தைக் கண்டு நான் பயப்படுகிறேன். தாயின் கோபமா? இருக்காது. நீங்கள் ஏதோ பிரம்மையில் இருக்கிறீர்கள். என் தாய் அதிதியால் அன்பு மட்டுமே செலுத்த முடியும். இல்லை இல்லை, அவர்கள் அன்பு செலுத்தவில்லை, கோபித்துக் கொண்டார்கள். அவர்கள் என்னை ஆசிரமத்தை விட்டு செல்லென்று என்னிடம் கோபமாக கூறினார்கள். நான் ஆசிரமத்திலிருந்து உடனே வந்து விட்டேன். அப்பொழுதிருந்து நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? எங்கே போவேன்? யாரிடம் செல்வேன்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. தங்கள் பக்தியின் சக்தியை வைத்துக் கொண்டு பக்தர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அந்த பாக்கியம் மூலப்புருஷி மா கணேசரின் மூலம் தங்களுக்கு கிடைத்திருக்கிறதே, அதன்படியே செயல்படுங்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். சுவாமி மொகத்கட், தாங்கள் இப்பொழுது தாய் அதிதியின் ஆசிரமத்திற்கு செல்கிறீர்களா? சென்று அங்குதான் இருப்பேன். அப்பொழுது எச்சரிக்கையாக இருங்கள் பிரபு. ஏனென்றால் தங்களையும் தாய் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் பக்தரசி தயாசுரா. நீங்கள் இப்பொழுது அந்த பக்த கன்னிகையாக இருக்கும் சுலோச்சனாவிற்கு மனமுருகி என்னை வேண்டிக் கொண்டிருக்கிறாளே, அவளுக்கு சென்று முடிந்த உதவியை செய்யுங்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. அப்படியாகட்டும் பிரபு, அப்படியாகட்டும். ஓம் கங்கணபதியே நம. ஓம் கங்கணபதியே நம. ஓம் கங்கணபதியே நம. ஓம் கங்கணபதியே நம. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. யார் அது? யார் ஓம் வந்தது? கங்கணபதியே நம. யாருப்பா அது வந்தது? ஓம் கங்கணபதியே யாருன்னு நம. கேக்குறல்ல? ஓம் யார் அது? கங்கணபதியே நம. ஓம் கங்கணபதியே நம. ஓம் கங்கணபதியே நம. யார் வந்தது? ஓம் கேக்குறல்ல, பதில் சொல்லுங்கப்பா. கங்கணபதியே நம. இந்த நிலைமையில் நான் இவர்களுக்கு எப்படி உதவி செய்ய போகிறேன்? கங்கணபதியே ஒன்றுமே நம. விளங்கவில்லையே. நான் என் சக்தியை பயன்படுத்தி அவர்கள் பார்வையில் படலாமா? ஓம் கங்கணபதியே நம. கூடாது கூடாது, அது விதியின் வினை பயனை மீறியதாகிவிடும். இந்த பெண் உண்மையான கணேசர் பக்தை. ஓம் கங்கணபதியே நம. எவ்வளவு மனம் லயித்து ஆராதனை செய்கிறாள். இவர்களுக்கு உதவ ஏதாவது செய் தயாசுரா. என்ன மாமா, என்ன சதாசிவ மாமா, எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். உதவி செய்யறவங்க சொல்லிட்டா வருவாங்க. நீ வரவே வேண்டாம். முதல்ல நீ இங்க இருந்து போ. போதும். எதுக்காக இங்கே நின்னுட்டு இருக்க? மாமா, இப்போ உங்க குடியில பார்க்கும்போது கணேச பக்தி வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து போக எனக்கு மனசே வரல. எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது உண்மைதான். சரி, இப்ப சொல்லு, எதுக்காக இப்ப வந்த? இது கூடவா புரியல மாமா? அந்த கணேசர் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க பொண்ணு சுலோச்சனாவுக்கு சாட்சாத் அந்த லக்ஷ்மியே பணமா கொட்டுறா. எனக்கு ஒன்றும் புரியலையப்பா.
இதை முதல்ல கையில் பிடிங்க, அப்புறமா எல்லாம் தெரியும். நான் உங்களுக்காக இதில் நிறைய காசு கொண்டு வந்திருக்கேன். விக்னகர்த்தா ஸ்ரீ கணேஷா, மன்னிச்சிருங்க. இப்ப ஏதோ என் பக்தியில இடையூறு வருதுன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ யாரு? இதுக்கு முன்னாடி நான் உன் குரலை கேட்டதே இல்லையே. எதுக்காக இங்க வந்த? எதுக்காக நீ எங்க மேல பரிதாபப்பட்டு இந்த காசை எங்க கிட்ட கொடுக்கற? இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு. எனக்கு இப்படி காசை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா பட்டுக்நாத்? பட்டுக்நாதா? ஆமாமாமா, நான் வந்து அனந்த் மணியோட பையன் பட்டுக். அம்மாடி, நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழ்றது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அந்த அயோக்கிய அவனோட கௌரவத்தை காமிக்கிறதுக்காக உன்கிட்ட காசை கொடுத்து அனுப்புனானா? பட்டுக்நாத், அந்த பணக்கார பையன் என்னெல்லாம் பண்ணுவான்னு இந்த கிராமத்துக்கே தெரியும். அவன்கிட்ட போய் சொல்லுங்க, பணத்தை வச்சு எல்லாமே வாங்கிட முடியும்னு நினைக்க வேண்டான்னு. இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க. நீ எதுக்காக இப்படி அலைஞ்சு பொழப்ப தேடுற? உனக்கு வயசு இருக்கு, அழகும் இருக்கு. நீ எவ்வளோ நாளைக்கு இப்படியே இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியும்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாழ்க்கையை அமைச்சிக்க தானே செய்யணும். உனக்கு எல்லாம் வேணும்ல. இங்க இருந்து போயிடு. நான் உன்கிட்ட தான் சொல்ற, மரியாதை இங்க இருந்து போயிடு. இனிமே என்கிட்ட வாழாட்ட முயற்சி பண்ணாத. இது வரைக்கும் நீங்க அப்பாவுக்கு சேவை பண்ணிட்டு வர சுலோச்சனாவை மட்டும் தான் பாத்திருப்பீங்க. தன்மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக நான் எந்த அளவுக்கு வேணா துணிஞ்சு போவேன். என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாரையும் உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். இந்தா, உன் காசு எடுத்துட்டு போ. போயிங்க. சுலோச்சனா, அம்மாடி, மங்களமூர்த்தி, நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன். இப்படி கண்டவனும் வீட்டுக்கு வந்து ஏதேதோ பேசிட்டு போறா. இவங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? எவ்வளவு நாளைக்கு நாங்க இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? எவ்வளவு நாளைக்கு நாங்க இப்படியே அவமானப்பட்டு இருக்கணும்? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, தங்களது கவலை இன்னும் அதிக நேரம் நீடிக்காது சகோதரி. நீங்கும் சமயம் வந்துவிட்டது. கணேசரின் கருணை தங்களுக்கு கிடைக்கப் போகிறது. யாரு? அம்மாடி சுலோச்சனா, யார் அது உள்ள பேசுறாங்க? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இருக்கக்கூடாது, யாரும் உள்ள இருக்கக்கூடாது. யாரு? கண்ணு தெரியாத என்ன ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்க? பட்டுக்நாதா, யாருமா அது? யாரு? யாருமே இல்லப்பா, யாரும் இல்ல. எங்கிருந்தோ வந்த குரல். ஒருவேளை அந்த குரல் நம்ம பக்திய சோதிச்சு பார்க்கறதுக்காக வந்திருக்கலாம். அப்பா, நாம நம்ம பக்தியில உறுதியா இருக்கணும். நீ சொன்னது சரிதாம்மா, சரியாதான் சொன்ன. ஓம் கணபதியே நம. ஓம் கணபதியே நம. ஓம் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. என்னோட தோலெல்லாம் ரொம்ப வலிக்குது சகோதரி சுலோச்சனா. என் குருதேவர் கணேசர் பக்தர் இந்த பொருளெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி என்ன அனுப்புனாரு. இதுக்கப்புறம் நீங்க வீடு வீடா போய் எதையுமே வாங்கிட்டு வர வேண்டாம். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. முதல்ல இத சொல்லு, உங்க குருவுக்கு எங்களை பத்தின விஷயம் எப்படி தெரியும்? சொல்லு. அந்த பணக்கார வீட்டு பையன் உன்னை இங்க அனுப்பல இல்ல? சொல்லு, நீ இங்க எங்களை ஏமாத்த தான் வந்திருக்கியா? காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டா போதுமா? நாங்க யாருமே இல்லாத அனாதையா என்ன? அப்பா,
இந்த உலகத்துல பிறந்த யாருமே அனாதை இல்லை. நீங்க கஷ்டப்படுறத பார்த்து என்னோட குரு ரொம்ப வேதனைப்படுறாரு. எப்படி கணேசர் இமயமலையிலிருந்து உங்க குடிலுக்கு தானா தேடி வந்தாரோ, அதே மாதிரி அவரோட கருணையால தான் இதெல்லாம் உங்களை தேடி வந்திருக்கு. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. சகோதரி சுலோச்சனா, என்னை பார்க்கும்போது உங்களுக்கு கூட என்னை பற்றி சந்தேகமாக இருக்கா என்ன? இப்போ நான் இங்கிருந்து கிளம்புறேன். உத்தரவு தாங்க. நான் உடனே இங்கிருந்து குருதேவர்கிட்ட போகணும். உங்க குருதேவர் எங்க இருக்காரு? இமயமலையில். அவர் அங்க இருந்து உன்னை எப்படி இங்க அனுப்ப முடியும்? குருவோட கருணை இருந்தால் நம்மளால கடவுள்கிட்டயே போக முடியும்பா. அப்புறம் இமயமலைக்கு போகிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? சரி, நான் கிளம்புறேன். எனக்கு உத்தரவு தாங்க. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தம்பி, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தம்பி, உன் பேரையாவது சொல்லிட்டு போப்பா. அம்மாடி, அந்த அந்த தம்பி போயிட்டாரா? அவர் போயிட்டாருப்பா. அவர் வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இது ஒன்னும் கனவு இல்லையே. நாம இந்த சாப்பாட்டுக்காக தானே தினமும் இந்த கிராமத்தையே சுத்தி சுத்தி வரோம். நான் நினைச்சது உண்மையிலேயே நடக்குது. சாக்ஷாத் அந்த கணேசர் தான் நம்ம வீட்டுக்கு விருப்பப்பட்டு வந்திருக்காரு. அவரு கருணை மட்டும் இருந்ததுன்னா அப்புறம் நடக்க முடியாததெல்லாம் நடக்கும். இப்ப நாம நம்ம வாழ்க்கை பூரா அவருக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓம் கணபதியே நம. ஓம் பரம்தேவாய நம. வணங்குகிறேன் தாயே. ஓம் மகா கணேசாய நம ஸ்வாகா. ஓம் பரம்தேவாய நம ஸ்வாகா. ஓம் விஸ்வவர்தாய நம ஸ்வாகா. தேவி அதிதி, எப்பொழுது ஸ்ரீ மகா கணேசரின் யாகம் முடிந்து முகட்கட் காட்சி தந்தாரோ நாம் அவரை வரவேற்க வேண்டும். இப்படி அவரை அலட்சியம் செய்வது நல்லதில்லை தேவி. தாயே, எனக்கு தெரியும். நான் தாமதமாக வந்த குற்றத்தை மன்னித்து மறந்து விடுங்கள் தாயே. என்னிடம் கூறாமல் எப்படி செல்லலாம்? நான் தங்களின் மகன்தானே தாயே. எனக்கு தெரியும், கோபமும் ஆத்திரமும் தங்களுக்கு சற்றும் பிடிக்காத குணம். நான் கூறுவது உண்மைதானே தாயே? நீ என்னிடம் கேள்வி கேட்டுவிட்டு விடையும் நீயே கூறிவிட்டாய். பிறகு ஏன் என்னிடம் கேட்கிறாய்? கேட்கவில்லை தாயே. எனக்கே தெரியும் என் எண்ணம் சரிதானா இல்லையா. தங்களின் கோபம் எதனால் என்று எனக்கு தெரியும் தாயே. இனி செல்லும் பொழுது சொல்லாமல் செல்ல மாட்டேன். அப்படி என்றால் நீ மீண்டும் செல்ல போகிறாயா? நான் செல்வேனா இல்லையா என்று எப்படி கூற முடியும் தாயே? தங்களுக்கு தெரியுமே தாயே, நான் செல்வதும் வருவதும் என் கையில் இல்லை. மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் எண்ணப்படித்தான் நான் எதையும் செய்து வருகிறேன். தாயே, எப்பொழுது என்ன எண்ணுவாரோ அவருடைய எண்ணம் என்னவென்று யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. பிரார்த்தனை, மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரிடம் பிரார்த்தனை செய்ய முடியும். அவரால் தான் என்னை தங்கள் அருகில் அதிக சமயம் இருக்கும்படி செய்ய முடியும். பார்த்தாயா தேவி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி உனது கோபம் அமைதி அடைந்து விட்டது. தங்களுக்கு நன்றி மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தங்களுக்கு நன்றி. இந்த கிராமத்துல என் பேச்ச மீறி எதுவும் நடக்க கூடாது. ஸ்ரீ கணேசரா இருந்தாலும் சரி, மகா கணேசரா இருந்தாலும் சரி, இந்த கிராமமே என் கையில தான் இருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே என் காலில தான் வந்து விழுறாங்க. ஆனா அந்த பொண்ணு என்னை மதிக்காம இருக்கா, என்னை அவமானப்படுத்துறா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அவளோட கோபம். ஒரு வார்த்தை கூட பேசாத.
பயந்து ஓடி வந்திருக்கியா நீ? ஒரு பொண்ணுகிட்ட பயந்து வந்திருக்கிய, வெக்கமா இல்ல உனக்கு? நான் அடையணும்னு நினைச்ச அந்த சுலோச்சனாவை நான் நிச்சயமா எப்படியாவது அடைஞ்சே தீருவேன். நீ முடியாதுன்னு வந்துட்டல, நான் என்ன பண்றேன்னு பார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அதெல்லாம் தப்பா போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத என்கிட்ட. எப்படி அவளை மடக்கிறேன்னு வேடிக்கை மட்டும் பார். என் பிடிவாதத்துக்கு முன்னால அவ பிடிவாதம் ஒரு நாளும் பலிக்கவே பலிக்காது. தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. அவ நல்ல பொண்ணுதான், ஆனா அவளுக்கு சுய கௌரவம் அதிகமா இருக்கு. உங்க ஆசைப்படி அவ ஒரு நாளும் நடக்க மாட்டா. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், உங்க முடிவை நீங்க மாத்திக்கோங்க, இல்லனா உன்னை அடையணும்னு ஒரு தடவை நான் முடிவு எடுத்துட்டா என் முடிவை நானே மாத்திக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன குறைச்சல் இருக்கு? நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரு, சேட்டோட ஒரே மகன், எவ்வளவு அழகான பொண்ணுங்கெல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கண்ணு தெரியாத பிராமண பொண்ணை போய் எதுக்குங்க? அவகிட்ட அப்படி என்ன இருக்கு? போடா இங்க இருந்து. கூட இருந்து குழியா பறிக்கிற. என்ன பண்ணணுங்கிறத நானே பாத்துக்கிறேன். அவங்க அப்பா கிட்ட போய் பேசி அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் வாங்கிட்டு வருவேன் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் போனேன். ஆனா அவ்வளோ பக்தியா இருக்கிற அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவ கிட்ட அப்படி பேசுறது பாவம்னு நினைச்சிட்டேன். நீங்களும் பாவம் பண்ணாதீங்க, நான் அதுக்கு உதவ மாட்டேன். நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ நீ? சொல்லு, என்ன பண்ணுவ? என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உனக்கு? என்னடா பண்ணுவ நீ? நான் சதாசிவம் மாமா கிட்டையும் சுலோச்சனா கிட்டையும் நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். கிராமம் கிராமமா போய் நீங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் சொல்லி உங்க பேரை கெடுத்துருவேன். என்ன விஷயம் லக்ஷ்மி தத்? என்னாச்சு பட்டு? நீங்களே பாருங்க இந்த அநியாயத்தை. என்னன்னு சொல்லு. சேட்டையா உங்க புள்ளன்றதுனால அவர் என்ன வேணாலும் பண்ணிரலாமா? கிராமத்துல இருக்கிற எல்லாரும் இவருக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா? இவர் இந்த கிராமத்துல இருக்கிற அந்த பிராமண பொண்ணு. என்ன பேசுற நீ? அவ்வளவு திமிரா? எங்க வீட்டு உப்பையே திங்கிறவன் நீ என் பையனையே குறை சொல்றியா? போ போ, வீட்டை விட்டு வெளியே. இனிமே இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் கால் எடுத்து வச்ச ஓ 2 காலையும் வெட்டிடுவேன், வெட்டி. உங்க புள்ளைய பாவம் பண்ணாம பாத்துக்கோங்க சேட்டு. கண்ணு தெரியாத அந்த பிராமணன் சதாசிவம் பொண்ணு சுலோச்சனா கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு உங்க பையன். அவங்க பாவம் உங்க பையனை சும்மா விடாதே. ஏழைங்க வயிறு எரிஞ்சா நீங்க மட்டும் கிடையாது, உங்க குடும்பமே அழிஞ்சு போயிடும். இன்னும் பேசிக்கிட்டா இருக்க நீ? அதான் போறல்ல. இப்பதான் என்னன்னு எனக்கு புரியுது லக்ஷ்மி தத். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காம விட்டது ஏன் தப்பு தான். இப்ப மரியாதையே இல்லாம நடந்துக்கிற நீ. நீ அந்த பார்வை இல்லாத சதாசிவம் பொண்ணு சுலோச்சனாவ. ஆமாப்பா. முடியாது. பிச்சை எடுத்து வாழ்ற அவங்களை எப்படி நான் சம்பந்தியா எடுத்துக்க முடியும்? இனிமே நான் பாத்துக்கிறேன். அவங்க 2 பேரும் இந்த ஊர்ல வாழ விடாம பாத்துக்கிறேன். இல்லப்பா அப்பா, அது ஏண்டா அப்பா அப்பான்னு சும்மா வந்து பேசிக்கிட்டு இருக்க? இவ்வளவு பெரிய வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறோம்னு நினைக்கிற அந்த பார்வை இல்லாத கிழவன் பொண்ணு சுலோச்சனாவ நான் என்ன பண்றேன் பாரு. அவங்கள ஒன்று இல்லடு பண்ணிடுறேன். இந்த கிராமத்தை விட்டே விரட்டிடுறேன். விட மாட்டேன் அவங்க. ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. கும்ராக்ஷின் புதல்வர்களே ஜெகந்தனு, உங்கள் ஆராதனையை கைவிடுங்கள். ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி நம. ஓம் கங் கணபதி. கும்ராக்ஷின் புதல்வர்களே ஜெகந்தனு, உங்கள் ஆராதனையை கைவிடுங்கள்.
நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். நீண்ட காலமாக நீங்களும் ஸ்ரீ மகாகணேசரை ஆராதித்து வருகிறீர்கள். இருந்தும் ஸ்ரீ மகாகணேசர் உங்கள் மீது கருணை காட்டவில்லையே. அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? இல்லை அசுரகுரு, ஸ்ரீ கணேசர் ஏன் கருணை காட்டவில்லை என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆமா அசுரகுரு, என்ன காரணம் என்று கூறுங்கள். என்னுடைய ஆசிரமத்தில் அமர்ந்து ஆராதனை செய்து வந்தால் எந்த தத்த அசுர ராட்சசனுக்கும் மகாகணேசர் கருணை புரிய மாட்டார். பதிலாக அவர்களை தண்டிப்பார். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் அசுரகுரு? நான் கூறுவதை சந்தேகப்பட்டு நீங்கள் முட்டாள் என்பதை நிரூபிக்காதீர்கள் ஜெகன். நீங்கள் இருவரும் பார்க்கவில்லையா? உங்கள் கண் முன்தானே ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரம் முகட்கட் உங்கள் தந்தையை அங்குசத்தால் தூக்கி எறிந்தார். ஏனென்றால் எங்கள் தந்தை கும்ராக்ஷ் முகத்கட் அளித்த வரத்தை சோதனை செய்து பார்த்தார். அப்படி செய்யவில்லை என்றாலும் அவர் உங்கள் தந்தையை தண்டித்திருப்பார். காரணம்? காரணம் ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரத்தின் சுபாவமே அதுதானே. தத்த அசுரர்கள் வரம் பெற்று சக்திசாலியாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள். நீங்கள் இருவரும் வரம் பெற விரும்பினால் பரமபிதா பிரம்மாவையோ அல்லது தேவாதி தேவன் மகாதேவனையோ ஆராதனை செய்யுங்கள். இல்லை அசுரகுரு, எங்கள் மனம் மகா கணேசரின் ஆராதனையில் லயித்து விட்டது. எங்களால் வேறு யாரையும் ஆராதிக்க முடியாது. பிறகு ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்லுங்கள். நீங்கள் இருவரும் நேரத்தை வீணாக்குவதை என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், மகாகணேசர் எப்பொழுதும் எந்த அசுரனுக்கும் உதவி செய்ய மாட்டார். இல்லை 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 அசுரகுரு, சிவபக்தியில் நம்பிக்கை வைத்திருப்பவர் நீங்கள். தங்கள் வாயிலிருந்து அசத்தியம் வருவது நன்றாக இல்லை. சிவன் சத்தியமானவர். சத்தியத்தின் பக்தன் அசத்தியமா? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தயாசுரா, எப்படி நீ இங்கு எனது ஆசிரமத்தில்? ஆமாம் அசுரகுரு, தாங்கள் அசத்தியம் பேசி அவர்களிடம் தவறாக கூறுகிறீர்களே, அதனால்தான் வந்தேன். இவர்கள் இருவரும் ஸ்ரீ மகாகணேசரின் பக்தியில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பயங்கர தவறு செய்கிறீர்கள் அசுரகுரு. கூற வந்ததை கூறு. ஏன் என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள். பயாசுரன் என்ற பெயரில் அசுரனாகத்தான் ஜென்மம் எடுத்தேன். இருந்தும் ஸ்ரீ மகாகணேசரின் பக்தியினால் அமரவரத்தை பெற்றதோடு பயாசுரனாக இல்லாமல் தயாசுரனாகிவிட்டேன். இப்பொழுது ஸ்ரீ கணேசரின் பக்தர்களுக்கு உதவி செய்வதுதான் என் வாழ்வின் லட்சியமாகிவிட்டது அசுரகுரு. அப்பொழுது இந்த இருவருக்கும் உதவி செய்யத்தான் வந்தாயா? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தங்களுடைய எண்ணம் ஒருபோதும் தவறியதில்லையே அசுரகுரு. தாங்கள் கூறிய அறிவுரையை கேட்டு இவர்கள் இருவரும் குழம்பி விட்டார்கள். இவர்கள் இருவரும் மகா கணேசரை சென்றடையட்டும். என்ன ஜெகன் தனு, என்னோடு வருகிறீர்களா? அவசியம் பக்தரசே தயாசுரா, நாங்கள் உங்களோடு வந்து ஸ்ரீ கணேசரிடம் நிலையான சக்தியையும் அசுர சாம்ராஜ்யத்தையும் வரமாக கேட்போம். ஸ்ரீ கணேசரின் அருளால் உலகத்திலும் அசுர சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவோம். நாங்கள் விரும்பும் வரத்தை தாங்கள் தான் வாங்கி தர வேண்டும். ஆம் தயாசுரா, தாங்கள் வாங்கி தர வேண்டும். கூடாது, ஒருபோதும் கூடாது. நீங்கள் இருவரும் வரம் பெற அல்ல, மகா கணேசரின் கருணைக்கே தகுதியானவர்கள் அல்ல. உங்கள் மனம் அசுர சாம்ராஜ்யத்தையும் நிலையான சக்தியையும் பெற துடிக்கிறது. உங்கள் எண்ணம் நிறைவேற நான் விடமாட்டேன். நீங்கள் இருவரும் என் உதவிக்கல்ல, என் தண்டனைக்குரியவர்கள். தாங்கள் இருவரும் ஸ்ரீ மகாகணேசரின் ஆணையால் தண்டிக்கப்படுவீர்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பேராசை கொண்ட சுயநலம் வாய்ந்த துஷ்ட அசுரர்களை தண்டியுங்கள். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. கணேசாய நம ஸ்வாகா. ஓம் பரந்தேவாய நம ஸ்வாகா. ஓம் விஸ்வவர்தாய நம ஸ்வாகா. ஓம் மகா கணேசா. மகத்கட், மகனே மகத்கட், சீக்கிரம் வா. இங்கே ஏதோ அனர்த்தம் நிகழ்ந்து விட்டது. மகத்கட், மகத்கட். கவலைப்பட வேண்டாம் தாயே. இவர்கள் இருவரின் தந்தை கும்ராக்ஷ் என் அங்குசத்தின் தாக்குதலால் பாதாளத்திற்கு சென்று விட்டார். ஆனால் இவர்கள் இருவரும் இவர்கள் பக்தியின் காரணமாக இங்கே இருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் நான் கவனித்துக் கொள்கிறேன்.
ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பக்தரசே தயாசுரா, நீ ஸ்ரீ கணேசரின் பரம பக்தையான சுலோச்சனாவையும் அவளது கண் தெரியாத தந்தையையும் தனியாக விட்டுவிட்டு வரக்கூடாது. அங்கே இருந்து அவளை சங்கடத்திலிருந்து காப்பாற்று. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. யாரோ ஒரு கணேச பக்தர் நமக்காக இதெல்லாம் அனுப்பியிருக்காரு. அவர் பேர் என்னன்னு கூட நமக்கு தெரியல. நான் கூட்டம் அவர் நிக்கலையம்மா. ஆனா நிச்சயமா அந்த கணேசர் தான் இந்த அற்புதத்தை பண்ணி இருக்காரு. இப்படி ஒரு அற்புதம் அடிக்கடி நடக்குதுப்பா. அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. அந்த சேட்டு பையன் லக்ஷ்மி தத் இருக்கான்ல, அவன் நம்மள இந்த கிராமத்துல நிம்மதியா இருக்க விட மாட்டான். நாம ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும்பா. யார் அது சுலோச்சனா? வீடு வீடா கையேந்தி பொழப்பு நடத்துற பிச்சைக்காரங்க நீங்க. இப்ப நீங்க உயிரோட இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மரியாதையை உன் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டே வெளியே போயிரு. போ வெளியே. என்ன நீங்க என்ன சொல்றீங்க சேட்டையா? உனக்கு ஒண்ணுமே தெரியாத கிழவா? உன் பொண்ணு என் மகன் லக்ஷ்மி தத் மூலிய நல்லா குழப்பி விட்டுருக்கா. அவனை அப்படியே மயக்கி வச்சிருக்கா. இனிமே நான் உங்களை இந்த கிராமத்துல வாழ விட மாட்டேன். அப்படியெல்லாம் இல்ல. நாங்க இப்போ இந்த கிராமத்தை விட்டுட்டு போனோம்னா எங்க போக முடியும்? இந்த கண்ணு தெரியாதவனுக்கு உதவி பண்ணுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என் பொண்ணை கூட்டிட்டு எங்கன்னு போய் சுத்த முடியும்? எங்கேயாவது போ, இல்லாட்டி செத்து தொலை. எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா நீ இந்த கிராமத்தை விட்டு போயே ஆகணும். இல்ல இல்ல, இப்படியெல்லாம் எங்களை கொடுமைப்படுத்தாதீங்க. நீங்க உங்க பையன் பண்ற தப்ப பாருங்க. இதுல என் பொண்ணு சுலோச்சனா மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு இல்லையா? எங்க அப்பா விட்டுருங்க. உன் பொண்ணு எந்த தப்பும் பண்ணாத நல்லவளா? எவ்வளவு சாகசம் பண்ணிருக்காவ. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்க ரெண்டு பேரையும் 4 சாகசம் வெளியே தள்ளுங்க. எல்லா சாமான்களையும் அப்படியே அள்ளி தூக்கி வெளியில போடுங்க. போட்டு உடையா. காப்பாத்து ஸ்ரீ கணேசா. இந்த ஆபத்துல இருந்து நீதான் எங்களை காப்பாத்தணும். எங்க அப்பா விடுங்க. ஸ்ரீ கணேசா விடுங்க. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. என்னடா பண்றீங்க? அந்த கிழவனை அடிச்சு தள்ளுங்கன்னு சொன்னேன்ல. அட என்னடா பண்றீங்க நீங்க எல்லாம்? என்ன பாருங்க. என்னாச்சு கட்டலுக்கு? எடுக்கடா கட்டல, எடுக்கடா கட்டல. எடுக்கடா 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 கட்டல எடுக்கடா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. வாங்க ஓடிடலாம். நில்லுங்கடா நில்லுங்கடா, என்ன விட்டு போயிடாதீங்கடா. ஓடி சீக்கிரம் ஓடி. நில்லுங்கடா நில்லுங்கடா நில்லுங்கடா. அப்பா அம்மாடி அப்பா போயிட்டாங்களா? அவங்க எல்லாருமே போயிட்டாங்கப்பா. கணேசர் நல்ல சமயத்துல நம்மள காப்பாத்திட்டாரு. வாங்கப்பா உட்காருங்க. ஓம் கம் கணபதியே நம. பிரபு, நான் ஆராதிச்சுட்டு வர சிந்தாமணி ஸ்ரீ கணேசா எங்க கஷ்டத்தை அப்பப்ப நீங்க வந்து தீர்த்து வச்சுட்டு வரீங்க.
உங்களை நம்பினவங்கள நீங்க என்னைக்குமே கை விட்டதில்ல கணேஷா. எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இதே நிலைமையில இந்த கிராமத்துல இருக்கணும்? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? அதுக்கு நீதான் ஒரு வழி காட்டணும் கணேஷா. எங்களுக்கு நிம்மதியே நீங்க தான் கொடுக்கணும். எங்களை கைவிட மாட்டீங்கன்னு தெரியும். ஓம் கணபதியே நம. இல்லை இல்லை, அவர்களுக்கு தரிசனம் தந்து அறிவுரை கூறுவது உன் வேலை இல்லை, ஸ்ரீ மகாகணேச அவதாரத்தின் வேலை. நீ அவர்களுக்கு உதவிதான் செய்ய வேண்டும் தயாசுரா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கணபதியே நம. அடடடடடா, சதாசிவ மாமா, அந்த சேட்டோட பையன் இருக்கான்ல, திமிரு புடிச்ச லக்ஷ்மி தத்து, அவன் இன்னைக்கு என் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். அவன் என்ன அவமானப்படுத்திட்டான். ஆனா உங்களையும் உங்க பொண்ணையும் அவன் விட மாட்டான். ஒரு வழி பண்ணிடுவான். எனக்கு தெரியும், நீ நல்ல மாதிரி நடிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்க. உன்னை அந்த லக்ஷ்மி தத்தா இங்க அனுப்பி வச்சிருக்கா. இல்ல இல்ல, என் பேச்ச கேளுங்க சுலோச்சனா தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சியா? என்ன தங்கச்சின்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நாங்க இந்த கிராமத்தை விட்டு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் சொல்ல வந்தேனா. நீங்க உங்க அப்பாவை கூட்டிட்டு இந்த கிராமத்தை விட்டு போயிடுங்க. அம்மா சுலோச்சனா, அப்பா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நீ யார் அதை எங்க கிட்ட சொல்ல வரதுக்கு? நாங்க இப்ப உங்ககிட்ட என்ன பண்ணணும்னு கேட்டோமா? எதுக்காக இங்க வர? சுலோச்சனா, கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா உனக்கு? உனக்கெல்லாம் போய் உதவி செய்ய வந்த பாரு, என்ன சொல்லணும்? இப்ப நீ என்ன அவமானப்படுத்திட்டல்ல, அதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிக்க போற பாரு. விடமாட்டேன் நான் உன்னை, பாத்துக்கிட்டே இரு. பாக்குறேன். போ முதல்ல. அம்மாடி அம்மாடி சுலோச்சனா, அம்மாடி அம்மாடி, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நாம இந்த கிராமத்துல இருக்க கூடாது. தனியா எப்படி இந்த அயோக்கியங்களை சமாளிக்க முடியும்? நான் தான் சொல்றேன்லப்பா, நாம இந்த கிராமத்தை விட்டே போயிடலாம். ஆனா அம்மா, நாம எங்க போவோம்? நமக்கு போக்கிடமே இல்லையே. கணேசர் நம்மளை கைவிட மாட்டாருப்பா. அவர் பக்தியோட சக்தி நம்மளை காப்பாத்தும். நீங்க கவலைப்படாம இருங்கப்பா. நம்ம எதிர்காலத்துக்கு நல்ல வழியா ஸ்ரீ கணேசர் காட்டுவாரு. நாம நம்மளோட கணேசர் சிலையும் எடுத்துட்டு போலாம். என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் மகோத்கட்? கௌரி புத்ரா, நீங்கள் இங்கு தாய் பார்வதியிடம் ஆணை பெற்று வந்தீர்களா? மகோத்கட், நாம் இன்னும் பாலகர்கள் தானே. நம் விருப்பப்படி விளையாடுவதற்கும் அங்கும் இங்கும் செல்வதற்கும் அதிகாரம் இருக்கிறது. என் தாய் இதை புரிந்து கொள்வார்கள். நாம் ஒன்றும் குழந்தைகள் அல்லவே, எங்கு சென்றாலும் கூறிவிட்டு செல்வதற்கு. கூறுவது உண்மைதான் கௌரிபுத்ரா. கௌரிபுத்திரன் கூறுவது உண்மை என்றால் என்னை பற்றியும் தாங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் அல்லவா? கௌரிபுத்ரா, மொஹத்கட், மகனை பற்றி கவலைப்படுவது ஒரு தாயின் சுபாவம் தானே. எனக்கு தெரியும், நீங்கள் இருவரும் புத்திசாலிகள், யோகியமானவர்கள் மற்றும் குணவான்கள். சக்திசாலி என்றாலும் தெரியாமல் எதுவும் கூறாமல் சென்றுவிட்டால் நான் வருத்தப்படாமல் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? நீங்கள் பிரிந்து சென்றால் வருத்தம் இருக்காதா என்ன? பார்த்திய கௌரிபுத்ரா, நம் தாய்கள் அறிவாளிகளாக இருந்தாலும் அஞ்ஞானத்தோடு நடந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் நாம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரங்கள் என்று. பிறகு எதற்கு கவலை?
ஆம், நாங்கள் அனைவரின் நலத்தையும் கருதுபவர்கள். சராசரத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையும் ரகசியத்தையும் எங்களிடம் மறைக்க முடியாது. அகிலத்திலேயே பெரிய சக்தி எங்களை ஆட்டுவிக்கிறது. பிறகு எதற்காக கவலைப்பட வேண்டும்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனக்கும் தான் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் எனக்கு எல்லாம் புரிந்து விட்டது. நீங்கள் இருவரும் எங்களைப் போல் தாய் தந்தை ஆன பிறகு அனைவரின் ரகசியங்களை அறியும் தாங்கள் இருவரும் இந்த ரகசியத்தை பற்றியும் அறிந்து கொள்வீர்கள். மொஹத்கட், நீ இந்த இரு துஷ்டர்களையும் அவர்கள் தந்தையைப் போல ஏன் பாதாள லோகத்திற்கு அனுப்பக்கூடாது? இவர்கள் என்னதான் பக்தியோடு இருந்தாலும் இவர்களின் அசுர சுபாவம் ஒருபோதும் மாறாது. அனைத்து அசுரர்களும் தயாசுரன் போல் ஆகிவிட முடியுமா என்ன? அவர்கள் உண்மையாக கூட இருக்கலாம் கௌரிபுத்ரா. ஒருவேளை மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் பக்தியின் மூலம் இவர்கள் சுபாவம் மாறியிருந்தால்? அதனால்தான் தாயே, நான் இன்னும் இவர்களை பாதாள லோகத்திற்கு அனுப்பி வைக்கவில்லை. பக்தர்களின் பக்திக்கு காலத்தை தருவது பகவானின் கடமையாகும். சீக்கிரமே உண்மை தெரிந்துவிடும் அல்லவா? இல்லை, இவர்களை பற்றிய உண்மை தெரியவே தெரியாது. ஏனென்றால் நாங்கள் இருவரும் இப்பொழுது விளையாடப் போகிறோம். சுபாவம் மாறவில்லை என்றால் இவர்கள் இருவரும் கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறார்கள். வா மொஹத்கட், வனத்தில் சென்று விளையாடலாம். அம்மாடி, என்னோட சித்தி பொண்ணு ஒருத்தி இந்த பக்கத்து ஊர்ல தான் இருக்கா. பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அவ ரொம்ப நல்லவ, ரொம்ப அன்பானவ. அவளை போய் பார்க்கலாம். ரொம்ப கருணையான மனசு. நாம போன எல்லா உதவியும் அவ செய்வா. என்னோட அத்தையா, அவங்க பேர் என்ன? இது வரைக்கும் அவங்கள பத்தி என்கிட்ட நீங்க சொன்னதே இல்லையே. இது வரைக்கும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலம்மா. நல்ல வேளையா இப்பதான் ஞாபகம் வந்தது. எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு நல்ல நேரம் வரணும்ல, அதனாலதான் அவ ஞாபகமே வந்தது. அவ பேரு பிரேமா. ரொம்ப அன்போடு நடந்துக்குவா என் சகோதரி. ஆனாலும் ரொம்ப திமிருதான் அந்த பொண்ணுக்கு. நிச்சயமா நீங்க அந்த பொண்ணை மட்டும் அடக்கலனா நம்ம ஊருக்கே அவமானம். நீ கவலைப்படாத பட்டு, அந்த பொண்ணை நான் என் காலடியில விழ வைக்கிறேன். என்ன எதிர்த்தாவலனா இல்லாம பண்ணி காட்டுறேன் பாரு. அதுக்கு தான் நாங்களும் வரோம். வாங்க போலாம். பட்டு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இன்னைக்கு சுலோச்சனாவை விடக்கூடாது. நான் அவள்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். நீங்க எல்லாம் பின்னால வந்து அவளை பிடிச்சிடுங்க. நீங்க எல்லாரும் மெதுவா வாங்க. சுலோச்சனா என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா அவங்க எல்லாம் அவங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டோம். நீ மட்டும் சுலோச்சனாவை. இந்த கிராமத்தை விட்டு போறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதான் நான் சொல்ல வந்தேன். பேசாம நீ உங்க அப்பாவை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. லக்ஷ்மிதத், நான் போய் அவகிட்ட எப்படி? எனக்கு என்னமோ என் மனசு சொல்லுது அது சரிப்பட்டு வர. என்ன சரியா வராது? சுலோச்சனாவை பிடிக்கும்னா இந்த ஒரு வழி தான் இருக்கு. அது இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னா, குறுக்க பேசி குழப்பவா கூட வந்த நீ. இப்போ அந்த சுலோச்சனாவை என் காலடியில விழாம நான் விட மாட்டேன். இழுத்துட்டு போய் எங்க அப்பா முன்னாடி நிறுத்துறானா இல்லையான்னு பாரு. என்னாச்சுமா? ஏன் நிறுத்திட்ட? ஓம் கங் கணபதியே நம, ஓம் கங் கணபதியே நம. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சுலோச்சனா. நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். என்னை பத்தி அவ்வளவு குறைச்சி எடை போட்டியா நீ? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. பிடிங்க அவளை. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. யாரா?
ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஐயோ பூதம் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. துஷ்டர்களே, உங்களுக்கு இந்த தண்டனை தேவைதான். உண்மையான மனதோடு உங்கள் பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடுங்கள். ஸ்ரீ மகாகணேசர் மீது பக்தி கொள்ளுங்கள். அவர் நீங்கள் செய்த தவறை மன்னித்தருள்வார். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. நாங்க கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து உதவி செய்றீங்க. நீங்க யாருப்பா? யாருன்னு சொல்லுங்க. கணேசர் தான் நமக்கு உதவுறாருன்னு தெரியாதா? அப்புறம் ஏன்பா கேக்குறீங்க? பகீரத மாமா இந்த சிந்தாமணி சிலைய நமக்கு கொடுத்தாரு. இது நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்துமே நமக்கு வராதுப்பா. நன்றி ஸ்ரீ கணேஷா. எப்பவும் நீங்க எங்க கூடவே இருக்கணும். நீ சொன்னது சரிதாம்மா, நீ சொன்னது சரிதான். போலாம் வாங்கப்பா. ஓம் கம் கணபதியே நம. ஓம் கம் கம் கணபதியே நம. ஓம் கம் கணபதியே நம. ஓம் கம் கணபதியே ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கம் கணபதியே. பிடித்துக்கொள். நீ பிடித்துக்கொள். இந்தா இந்தா பிடித்துக்கொள். என்ன ஆயிற்று கௌரி புத்ரா? எதை பற்றி யோசிக்கிறாய்? பக்த அரசு தயாசுரன் எங்கே மொஹத்கட்? அவர் நம்மிடம் வரவே இல்லையே. இல்லை, நான் அவரை ஒரு இடத்திற்கு சேவை செய்வதற்காக அனுப்பியுள்ளேன். வேறு ஒருவருக்கு சேவை செய்வதற்கு நீ அவருக்கு ஆணையிட்டிருக்க கூடாது மொஹத்கட். நேரடியாக கூறவில்லை, மறைமுகமாகத்தான் கூறினேன். இருந்தும் ஆராதனை என்பது ஆராதனைக்குரியவர்களின் ஆணையை மதிப்பது ஆராதிப்பவர்களின் கடமை அல்லவா? பாத்து பாத்து மெதுவாப்பா. ஓம் கங்கணபதியே நம. ஓம் கங்கணபதியே நம. கணேச பக்தர்கள் எவ்வளவு தூரம் இப்படி சென்று சங்கடப்படுகிறார்கள். இவர்கள் கஷ்டத்தை விளக்குவதற்கு நாம் ஏதாவது செய்யலாமா? ஸ்ரீ கணேசரின் அனுமதி இல்லாமல் நான் அதை செய்யலாமா? ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கங்கணபதியே நம. நன்றி என் ஆராதனைக்குரிய ஸ்ரீ மகாகணேசா. இதற்கு மேல் இவர்கள் ஆபத்தின்றி பத்திரமாக சென்று விடுவார்கள். இப்பொழுது மொஹத்கட் ஸ்ரீ கணேசரிடம் இந்த விஷயத்தை கூறி அறிவுரை கேட்க வேண்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஓம் கங் கணபதியே நம. ஓம் கங் கணபதியே நம. ஓம் கங் கணபதியே நம. அப்பா கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். ஓம் கங் கணபதியே நம. ஓம் கங் கணபதியே. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேஷா. ஸ்லோச்சனா, வணக்கம் பகிரத மாமா. தீர்க்காய் சேரம்மா. மாமா, நீங்க எனக்கு தந்த கணேசர் சிலை அடிக்கடி எங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. எங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தான் எங்களை காப்பாத்துறாரு. உங்களுக்கு ரொம்ப நன்றி மாமா. இவரும் கணேச பக்தர் தான், இவர்களுக்கு உதவி செய்வார். அதுவும் இல்லாமல் சிந்தாமணி கணேசரின் சிலை வேற இருக்கிறது. எனக்கு மிகுந்த சந்தோஷம். இனிமேல் நான் இவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்தவருக்கு உதவி செய்ய ஸ்ரீ கணேசரின் ஆணைப்படி நாம் வேறு இடத்திற்கு செல்லலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. அம்மாடி சுலோச்சனா, யார்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்க? அப்பா அப்பா, நம்ம கணேசரோட கருணையால இந்த காட்டுக்குள்ள பகீரத மாமாவை பார்க்க முடிஞ்சது. பகீரதா, பகீரதா, நீ வந்துட்டியா? உன்னை எங்க கிட்ட இப்ப ஸ்ரீ மகா கணேசர் தான் எங்களுக்கு உதவி பண்றதுக்காக அனுப்பியிருக்காரு.
ஒரு உண்மையான நண்பங்கிற கடமையை நிறைவேற்றிட்ட நீ. சிந்தாமணி கணேசர் சிலைய எங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தியே, அந்த கணேசர் தான் உன்னை எங்க கிட்ட அனுப்பி இருக்காரு. என்னென்னமோ அற்புதத்தெல்லாம் செஞ்சு எங்களை காப்பாத்திட்டு வர்றாரு. எங்க சாப்பாட்டுக்கும் கவலை இல்லாம பண்ணியிருக்காரு. நீ எனக்கு நண்பன் இல்ல, கடவுள், குரு. உலகத்துல எது உயர்ந்த இடமோ அந்த இடம் என் வாழ்க்கையில உனக்காக இருக்கு. இப்போ நண்பன்கிற உறவு நமக்குள்ள இல்ல. நீ இப்ப எனக்கு கடவுள் மாதிரி. நான் இப்ப கால்ல விழுந்து கும்பிட்டாதான் சதாசிவா, மனசுக்கு நிம்மதியா என்னது? இருக்கும். என்னப்பா இப்படியெல்லாம் பண்ற? நான் உன் நண்பன் தானே, என் காலில் போய் விழுறீங்க. ஒரு நண்பனுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை மட்டும்தான்ப்பா நான் உனக்கு பண்ணேன். ஆனா ஒண்ணு, நீங்க 2 பேரும் எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க? வீட்டில் இருந்த நீங்க எதுக்காக காட்டுக்குள்ள வரணும்? கணேசரோட எண்ணப்படி நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டி வந்துருச்சா? அப்படியே இருக்கலாம். ஆனா கணேசரோட கருணை எங்களுக்கு இருக்கு. இப்படி நாங்க வந்ததுனால எங்களுக்கு ஏதாவது நல்லது கூட நடக்கலாம். ஆனா அந்த கிராமத்தை விட்டு வெளியே வரக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல? எங்களுக்கு யாருமே இல்லாததுதான் அதுக்கு காரணம் பகிரத மாமா. வீடு வீட பிச்சை எடுத்து பொழப்பு நடத்தி எங்க கௌரவத்தை காப்பாத்திட்டு வந்தோம் நாங்க. ஒரு கணேச பக்தர் எங்களுக்கு பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாரு. அப்படி இருந்தும் கூட எனக்கு புரியுதம்மா. கிராமத்தை விட்டு நீங்க 2 பேரும் வந்தது நல்லதுதான். அது சரி, இப்ப எங்க போறதா இருக்கீங்க? பக்கத்து ஊர்ல என் சித்தி பொண்ணு பிரேமா இருக்கா. அவ வீட்டுக்கு தான் போலான்னு இருக்கோம். இந்த உலகத்தோட பற்றெல்லாம் விட்டுட்டு, வாழ்க்கையோட சுகத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சாமியாரா மாறிட்டேன். ஆனா இதுவரைக்கும் நான் நண்பன்கிற உறவை விடல. நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கணேசர் அப்பப்ப என்னை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறார் போல இருக்கு. என்னது, இந்த தடவையும் ஸ்ரீ கணேசர் உனக்கு தரிசனம் தந்து எங்களுக்கு உதவி செய்ய அனுப்பி வச்சாரா? இல்ல சதாசிவம், நான் இந்த காட்டுல தனியா உட்கார்ந்து கணேசரை ஆராதிக்கலாங்கிற எண்ணத்தோட தான் இந்த பக்கம் வந்தேன். இப்படி உங்களை திடீர்னு சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. நான் இப்போ உங்க 2 பேரோட சேர்ந்து ஊருக்கு வர்றேன். வேண்டாம் வேண்டாம், உன்னோட பூஜையை கெடுத்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. நண்பனுக்கு உதவி செய்யறதுல என்ன கஷ்டம்? உங்க 2 பேர் கூடவே இருந்து நான் என் தவத்தை தொடர போறேன். வாங்க, நான் உங்க 2 பேர் கூடவே வர்றேன். உங்க சகோதரி இருக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறேன். இதுவும் அந்த கணேசரோட கருணை தான். ஓம் கங்கணபதே நமः.